தேர்தல் செலவினங்களை கண்காணிக்கும் பிரச்சார நிதிச் சட்டம். தொடரும் ஊதிய முரண்பாட்டு பிரச்சினை. ஜனாதிபதி தேர்தலில் விமல் உதயகம்மன்பில உருவாக்கிய கட்சியின் ஆதரவு யாருக்கு? வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட முக்கிய குற்றவாளி. மறு அறிவிப்பு வரை பயணிக்க வேண்டாம், வெளியான எச்சரிக்கை. கலவர வழக்கிலிருந்து பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் விடுதலை, ஆதாரங்கள் இல்லை என தீர்ப்பளித்த நீதிமன்றம். நீடிக்கப்படவுள்ள சட்டம் அதிபருக்கான பணிக்காலம். இலங்கை தீவில் நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது குறித்து ஏற்கனவே சர்வதேச ரீதியில் கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. ஐரோப்பிய ஒன்றியமானது ஏற்கனவே கள நிலவரத்தை மதிப்பீடு செய்வதற்காக தனது அதிகாரிகளை அனுப்பியுள்ளதாக நேற்று வியாழக்கிழமை தெரிவிக்கப்பட்டது. பொதுவாக இலங்கையில் தேசிய தேர்தல்களை கண்காணிப்பதற்காக தேர்தல் மேற்பார்வையாளர்கள் நிறுத்தப்படுவார்கள். அவர்கள் நாட்டில் சுதந்திரமான மற்றும் நியாயமான முறையில் தேர்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுகின்றதா என்பதையும் மதிப்பிடுவார்கள். இந்த நிலையில் வேட்பாளர்களின் தேர்தல் செலவினங்களை கண்காணிக்கும் பிரச்சார நிதிச் சட்டம் இலங்கையில் முதன்முறையாக அமுல்படுத்தப்பட போகின்றது என்பதால் இந்த ஜனாதிபதி தேர்தல் விசேடமானதாக கருதப்படுகின்றது. மேற்குறித்த புதிய சட்ட அமல்படுத்தல் வேண்டும் என்பது கடந்த காலங்களில் தேர்தல்களை கண்காணித்து ஐரோப்பிய ஒன்றிய நிபுணர்களின் பரிந்துரையாகவும் இருந்தது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிராந்திய நிதிகள் தம்மை சந்தித்ததை தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க உறுதி செய்துள்ளார். தேர்தலுக்கு முந்தைய நிலைமைகளை மதிப்பிடுவது குறித்தும் புதிய சட்டத்தை அமல்படுத்துவது குறித்தும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் கேட்டிருந்தனர் என்று கூறினார். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது தேர்தல் நடத்துவதை கண்காணிக்க வல்லுநர் குழு ஒன்று நாட்டில் இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஆண்டு வரவு செலவு திட்ட ஆவணத்தினூடாக சம்பள முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு தேவையான பரிந்துரைகளை வழங்க விசேட அறிவும் அனுபவமும் கொண்ட பங்குதாரர்களை உள்ளடக்கிய நிபுணர் குழு ஒன்றை நியமிக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்லபிட்டிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் திருப்திகரமான ஊழியர் குழுவை உருவாக்குவதற்கு மக்கள் சார்பாக எடுக்கப்பட்ட ஒரு முக்கிய தீர்மானமாக இதனை கருத முடியும். அத்தோடு இது பொதுமக்களின் உரிமையாகும். அதனை விதவிதமான போராட்டங்கள் மற்றும் வேலைநிறுத்தங்களின் போது அதிருப்தியடைந்த ஊழியர்கள் மேற்கொள்ளும் போராட்டங்கள் மற்றும் வேலைநிறுத்தங்கள் இறுதியில் ஒட்டுமொத்த பொதுமக்களையும் சங்கடப்படுத்தும். ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் பல்வேறு சேவை பிரிவுகள் இருக்கின்றன. அவர்களுக்கு இடையில் உள்ள சம்பள முரண்பாடுகளில் இருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் அநீதிகள் குறித்து நிதியமைச்சர் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகின்றது. ஊதிய வேறுபாடு பிரச்சினைகளுக்கு முடிந்தவரை தீர்வு வழங்கும் போது ஒரு குழுவிற்கு வழங்கப்படும் தீர்வானது பல குழுக்களுக்கு புதிய ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கும். இதுபோன்ற கடந்த கால அனுபவங்கள் ஏராளமாக உள்ளதால் ஊதிய வேறுபாடு பிரச்சினைகளுக்கு சாதகமான தேவையான பரிந்துரைகளை வழங்க நிபுணர் குழுவை நியமிக்க அமைச்சரவை இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் யார் அல்லது கட்சியின் ஆதரவு யாருக்கு என்பது தற்போது அரசியல் களத்தில் அதிக அளவில் எழுந்து வரக்கூடிய கேள்வியாக உள்ளது. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச, உதயகம்மன்பில, பேராசிரியர் சன ஜெயசுமன உள்ளிட்டவர்கள் புதிதாக உருவாக்கப்பட்ட சர்வஜன வலய கட்சி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கட்சி கைவிரல் ரேகை சின்னமாக கொண்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தற்போது ஆதரவு அதிகரித்து வரும் நிலையில் இவ்வாறு சர்வஜன வலய என புதிய கட்சியொன்றை ஆரம்பித்து ஒரு குழுவாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என அரசியல் வட்டாரங்களில் ஒரு அரசியல் புரசலாக பேசப்பட்டு வருகின்றது. இவ்வாறான பின்னணியில் ரணிலின் பதவிக்காலத்தை மேலும் நீடிக்க கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக தெரியவந்துள்ளது. எவ்வாறாயினும் அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் மட்டுமே ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிக்க முடியும் எனவும் நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மை தேவை என்ற நிலைப்பாட்டில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அதிகமாக காணப்பட்டும் வருகின்றது. பாதாள உலக கும்பலின் தலைவரும் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல்காரருமான விதானகே ருவன் சமார என்று அழைக்கப்படும் மிதிகம ருவன் ரூபாயிலிருந்து கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். இன்று வெள்ளிக்கிழமை காலை அவர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் துபாய் களியாட்ட விடுதியொன்றில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பில் மிதிகம ருவன் அந்த நாட்டு போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தார். அது மட்டுமல்லாது சர்வதேச போலீசாரின் சிவப்பு பட்டியலில் அவரது பெயர் இருந்தது.
கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பலத்த பாதுகாப்புடன் அவர் அழைத்துச் செல்லப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். மறு அறிவித்தல் வரை மன்னாரிலிருந்து காலியூடாக போத்துவில் வரையான கடற்பரப்புகளில் கடற்தொழில் மேற்கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தல் வெளியாகியுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கலாம் என்பதால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை வளிமண்டலவியல் திணைக்களம் கடற்தொழிலாளர் மற்றும் கடல்சார் சமூகத்தினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நாட்டில் தற்போது காணப்படும் மழை மற்றும் காற்றின் நிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய மேல் தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் முரணாகலை மாவட்டங்களிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் தெஹ்ரீக் இன்சாப் கட்சி தலைவருமான இம்ரான்கான் கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த கலவரம் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் இந்த வழக்கிலிருந்து இம்ரான்கானை நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. இம்ரான்கானை கைது செய்ததன் காரணமாக அவரது ஆதரவாளர்கள் மே மாதம் 9ஆம் தேதியன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ராவல்பிண்டியில் உள்ள ராவண தலைமையகம், அருங்காட்சியகம் என பல கட்டிடங்கள் சேதமாகின. இந்த கலவரத்தில் ஈடுபட்ட பலரை போலீசார் கைது செய்தனர். குறித்த கலவரத்தை தூண்டியதாக கூறி இம்ரான்கான் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கு இஸ்லாமாபாத் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் கலவர வழக்கில் இம்ரான்கான் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு சரியான ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினால் அவரை வழக்கிலிருந்து விடுதலை செய்துள்ளது. இவர் இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டாலும் ஊழல் வழக்கில் கைதாகிய அவர் அடியாலா சிறையில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னவின் பதவிக்காலத்தை மேலும் 6 மாதங்களுக்கு நீடிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பரிந்துரைத்துள்ளார். சஞ்சய் ராஜரத்னத்துக்கு 6 மாத சேவை நீட்டிப்பு வழங்குவதற்கான பரிந்துரை ஏற்கனவே அரசியலமைப்பு பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையிலேயே இந்த நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் வாரத்தில் நாடாளுமன்றம் கூடும் போது இந்த கோரிக்கையை அரசியலமைப்பு பேரவை பரிசீலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் 60 வயதாகும் சஞ்சய் ராஜரத்னம் பணி நீடிப்பை பெறவில்லை என்றால் ஓய்வு பெறுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.